யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்துக் கொண்டு சிலர் அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரது தாய் மட்டும் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் குறித்து சவுக்கு சங்கர் தவறாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்ததாக தெரிகிறது. மேலும் வீட்டை சூறையாடிய அக்கும்பல் சாக்கடை மற்றும் மனித கழிவுகளையும் கொட்டினர். இது தொடர்பாக சவுக்கு சங்கர் மற்றும் அவரது தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே சவுக்கு சங்கர் வீட்டின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். குறிப்பாக இச்சம்பவம் கொடுமையின் உச்சம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சவுக்கு சங்கர் இல்லத்தில் நடந்த தாக்குதல் அநாகரிகத்தின் உச்சம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். இதேபோன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சென்னை மாநகர காவல் மற்றும் காவல் ஆணையர் தொடர்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் ஏற்கனவே குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இவ்வழக்கை வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் என காவல் ஆணையர் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார்.